கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளைக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளுக்கு ஆண்டவர்களோடு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதிகளும் வந்து ஈசாக்கு இடத்துல வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் உம்மோடு இருக்கிறத நாங்கள் கண்டோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஈசாக்குக்கு தொல்லை கொடுத்தவர் இந்த அபிமெலேக்கு ராஜா, அவனுடைய ஊரார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவர்களை தொடர்ந்து ஆவரான் வெட்டின எல்லா கிணறுகளும் தோண்டி மூடிட்டே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க தோன்றாங்க, அவங்களுக்கு நல்ல தண்ணி வேண்டும், நல்ல தண்ணியை பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு ரெபோத் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் பார்க்கிறோம் பாருங்க. அவன் தொடர்ச்சியாக எனக்கு ஆண்டவர் அந்த தொல்லை கொடுத்தாரு, போராட்டத்தை கொடுத்தாரு, பிரச்சனை கொடுத்தாரு என்று சொல்லலாம். விலகி கொண்டு போயிட்டே இருந்தான். இவனுடைய துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. அதே போல இவன் விலகி கொண்டே இருந்தான். ஆனா ஆண்டவர் இவன் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் கிணறு வெட்டினானோ, என்னெல்லாம் செய்யலானோ, அவ எல்லாத்தையும் ஆசீர்வதித்தான். பஞ்ச காலத்துல தேவப்பிள்ளைகளை அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அதனால அந்த நாட்டுடைய ராஜா அபிமெலேக்கு அவருடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லுகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவருடைய வல்லமை வழங்கப்படுகிற தேவ பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா தொல்லைகள் கொடுக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை உயர்த்துகிற தேவ பிள்ளையை, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று மற்ற ஜனங்கள், பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்க உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, அவர் நேற்றென்று மாறாத தேவன். அவர் சொல்லாமல் கட்டளையிட நிற்கும். ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜனங்கள் வந்து சொல்லுகிறாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இந்த காலை வேளையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை சோர்ந்து போவாதீங்க. நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, தேவ பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான காரியங்களை தேவன் செய்வார். அந்த ஈசாக்கு நாட்களிலே செய்த அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை செய்வார். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் கண்டோம் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன? கண்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மனுஷன் தூர தேசத்துல அந்த மனுஷன் ஒரு ஊர்ல இருந்து பிழைக்க வந்த மனுஷன். ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளவு தொல்லை கொடுத்தோம், ஆனால் அவன் தைரியமாக இருக்கிறானே என்று சொல்லி அவர்கள் கண்டார்கள். அவனுடைய விளைச்சலை கண்டார்கள். தேவன் குடும்பத்துக்கு சேர அதிசயங்களை அற்புதங்களை கண்டார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, அதே போல உன் வாழ்க்கையிலே தேவன் அப்பேற்பட்ட அதிசயங்களை செய்வார். தேவன் மற்ற ஜனங்கள் கூட இருக்கிறத அவங்க கண்டுகொள்ளத்தக்க அதிசயங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போவாதே, கலங்காதே. எனக்கேன் பாடு என்னையா அந்த ஜனங்கள் தொந்தரப்படுத்திட்டு இருக்கிறாங்க, நெருக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? நிச்சயமாகவே ஆண்டவர் கூட இருக்கிறார். கலங்காதே, திகாதே, ஆண்டவர் நோடு கூட இருக்கிறார். ஈசாக்குக்கு செய்த அதே தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே செய்ய போறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் சொல்லி, தேவ பிள்ளைகளே, அந்த ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கு அவனுடைய வேலைக்காரர்கள் சொன்னது போல மற்ற ஜனங்கள் உன்னை பார்த்து சொல்ல போறாங்க. அந்த அளவுக்கு நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவிசாய்த்து நிலை நிற்கும் போது தேவன் ஒருவர். தேவ பிள்ளைகளே, உன் கூட இருக்கிறத தேவ பிள்ளை உங்க கண்டுகொள்ளத்தக்க என்னைக்கு ஒரு அதிசயங்களை செய்ய போறா. உன் குடும்பத்துல, உன் தொழில, உன் வேலையில, படிப்புல ஒரு அதிசயங்களை செய்ய போறா. தேவன் நிச்சயமாக உம்மோடு கூட இருக்கிற கண்டு என்று சொல்லத்தக்க ஒரு அதிசயங்களை செய்வாரா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உங்க கோடி சோதரப்பா. ஆண்டவரே, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறதா நாங்கள் கண்டோம் என்று சொன்னது போல அந்த அபிமெலேக்கு அவனுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிறாங்க, அதே போல நீர் எங்களோடு கூட இருக்கிறத மற்ற ஜனங்கள் கண்டுகொள்ளணும். அப்ப நான் சுத்தி இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளணும், என் தேசம் கண்டுகொள்ளணும். அப்பேற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார். உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தொடர்ந்து பிள்ளைகளை நீர் வெளியிடட்டும், ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. இடமனதா இருங்க.
எப்படி ஈசாக்கை பார்த்த அபிமெலேக்கும் வேலைக்காரர் சொன்ன கர்த்தரோடு கூட இருக்கிற கட்டுப்படி சொல்லி அப்பேற்பட்ட காரியங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையிலும் செய்வா. கலங்காதீர்கள். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென்.